பேசிக்காக பாஸ்டர் கரெக்ஷன் பண்ணிட்டேன், ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், கோர் ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள்லாம் கேட்பீங்க. எஸ், அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் அட்வான்ஸ்ட் எக்ஸசைஸான டாப் 3 எக்ஸசைஸஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், விச் இஸ் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் சேஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் த கோர். எல்லாமே சேஃப் அண்ட் குட் எக்ஸசைஸ் தான். பட் அட் த சேம் டைம் நீங்கள் அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக கோர் ஆக்டிவேட் பண்ணி பண்ணலைன்னா தட் ஷுட் பி ராங். அதனால் வீடியோவை கிளியராக பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து டெட் பக் ஹோல்ட். இந்த வீடியோவில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறத தெளிவாக பாருங்கள். ஃப்ளாட்டாக படுத்துக்கிறீங்க, 1 by 1 லெக்கை லிஃப்ட் பண்ணுங்க, 1 by 1 ஹேண்டை லிஃப்ட் பண்ணுங்க, கோரை கிரவுண்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டமக்கை என்கேஜ் பண்ணிக்கோங்க, ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கணும். த்ரூ த எக்ஸசைசஸ் ப்ரீதிங்கை ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஸோ நெவர் ஹோல்ட் யுவர் breath. So on the floor dead bug in the exercise 10 seconds 3 to 5 rounds பண்ணலாம். Exercise number 1. Exercise number 2, bird dog hold on the floor, kneel down, palms down. So opposite sideல hand and leg extension பண்ணி ஹோல்ட் பண்ணும். எவ்வளோ நேரம்னு கேட்டிங்கன்னா அதே தான், 10 seconds each side, both sides 3 rounds பண்ணலாம். எக்ஸசைஸ் நம்பர் 3, சைட் பிளான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், அட் த சேம் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, பண்ண முடியலன்னா ஒரு கோச்சோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட குட் ஃபார்மில் பண்ணிங்கன்னா விச் இஸ் சேஃப். இந்த வீடியோவில் மாடிஃபைட் அண்ட் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் ரெண்டுமே ஷேர் பண்ணியிருக்கோம். சூப்பர் அட்வான்ஸ்ட் எக்ஸசைஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்கான எக்ஸசைஸை தான் நம்ம பார்க்குறோம். சைட் லைன் பொசிஷனில் நீஸ் பெண்ட் பண்ணிக்கிட்டு, ஷோல்டர் அண்ட் ஹிப் ஒரே லைனில் இருந்துக்கிட்டு, லெக்கை பெண்ட் பண்ணி அடுத்த ஹேண்டோட சப்போர்ட்டில் ஹிப்பை ரைஸ் பண்ணுங்க. ஹோல்ட் தேர் ஃபார் 10 seconds. 10 seconds ஈஸியாக இருந்ததுன்னா 15 seconds ட்ரை பண்ணலாம். பட் கோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 10 seconds. ஸோ 10 seconds 3 times வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி 3 rounds பண்ணலாம். ஸோ ஒரு லெக்கை பெண்ட் பண்ணி ஒரு லெக்கை ஸ்ட்ரெயிட், போத் லெக்ஸ் பெண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருந்ததுன்னா ஒரு லெக்கை பெண்ட் பண்ணி ஒரு லெக்கை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் வேரியேஷன். ஸோ இந்த எக்ஸசைஸையும் நீங்கள் 3 rounds பண்ணலாம். இந்த எல்லா எக்ஸசைஸையும் 3 rounds 10 seconds பண்ணிங்கன்னா தட் would be a good start. ஸோ posture correction, breathing, core activation பண்ணவங்களுக்கு இந்த எக்ஸசைஸை சேர்த்து பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கோர் 10 days நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக சேஞ்சஸ் பண்ணுவீங்க. அப்படி உங்களுக்கு சேஞ்சஸ் வந்ததுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸை ஷேர் பண்ணுறேன். இந்த டேஸ்டஸ் ரெக்டை இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், உங்கள் பாஸ்டர் எப்படி கரெக்ட் பண்ணணுன்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட், கிரன்ச்சஸ், சிட்டப்ஸ், ஜம்பிங் ஜாக்ஸ், பர்பீஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸை கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. வெயிட் லாஸ்ன்ற பேரில் இந்த மாதிரி எக்ஸசைஸை தயவு செஞ்சு போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. வெயிட் லாஸ் எஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கு புரியுது. பட் அதையும் தாண்டி கோர் வீக்காக இருக்கு, 6 pack மசில்ல கேப் இருக்கு, உங்களுக்கு டயஸ்டஸ் ரெக்டை இருக்குன்னா கிரன்ச்சஸ், ஜம்பிங் ஜாக்ஸ், பர்பீஸ், சிட்டப்ஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸை கம்பல்சரி அவாய்ட் பண்ணும். நான் சொன்ன மாதிரி பாஸ்டர் கரெக்ஷன், பிரீதிங், கோர் ஆக்டிவேஷன் தான் நீங்கள் ட்ரை பண்ணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி இம்பாக்ட் தர மாதிரியான, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜம்பிங் அந்த மாதிரியான ஹெவி லிஃப்டிங் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஒரு குரூப் கிளாஸஸில் பிளைண்டாக ட்ரெஸ் பண்ணி வெயிட் லாஸ்க்காக பண்ணவே பண்ணக்கூடாது. ப்ளீஸ் டூ ஃபாலோ திஸ். தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. நான் அஸ் அ கோச்சாக ஒரு ரெஸ்பான்சிபிளாக இதை நான் உங்ககிட்ட கேட்டுக்க விரும்புகிறேன்.